ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெருசா வீட்ல எந்த காய்கறியும் இல்லாத போது, இந்த சுண்டல் பிரியாணி ரெசிபி வந்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நார்மல் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதில வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்த ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில வந்து 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் மல்லி, புதினா இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி மிளகாய்த்தூள், கரம் மசாலா அது சேர்க்காம இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா வந்து என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதுதான் நான் வந்து அது பேஸ்ட் ஃபார்மில் இருந்துச்சு. அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க வந்து மிளகாய்த்தூளும், கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் ஆல்ரெடி சுண்டலை வந்து தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் வந்து நீங்கள் தயிரும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருந்துச்சு. அதனால நான் தனி மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி வந்து 1 பங்கு அரிசிக்கு எப்பயும் போல 2 பங்கு தண்ணி சேர்த்து குக்கர்ல வந்து தண்ணி கொதிக்கிறதுக்காண்டி மூடி விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சோனையும் அரிசியை சேர்த்துக்கிறேன். அப்படியே சைடில் வந்து நான் காலை டிஃபனுக்கும் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு தான் உளுந்து வந்து வதக்கிட்டு இருக்கேன். இங்கே தண்ணியும் கொதிச்சிருச்சு. அப்படியே நான் அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியா கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு 2 விசில் போட்டு இறக்கிட்டோம்னா, நமக்கு வந்து சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிரும். சட்னிக்கு வந்து வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமே வதங்கிரும். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நான் முட்டை தான் அன்னைக்கு வேக வச்சிருந்தேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பும், ஒரு சொட்டு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து உடையாம வெந்து வரும். சட்னியும் ஆறிருச்சு. அதையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. டிஃபன்ல பேக் பண்ணிட்டேன். மிச்சம் இருந்தத வந்து ஹாட் பாக்ஸ்ல வலிச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்க நல்லா வந்திருக்கு பிரியாணி. இத நீங்க கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. காலையில சாப்பிடுறதுக்கு தோசை தான் ஊத்தியிருந்தேன். அதோட வச்சு நான் குடுத்துட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன்.